السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மதி முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னார் நடித்துவதை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நண்பர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிக்க ரஜபுடைய மாதத்தில் பாக்கியம் பொருந்திய மெஹராஜுடைய இரவிலே அவனுடைய இல்லத்திலே நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற முக்கியமான இரவுகளை கொடுப்பதற்குண்டான நோக்கம் என்னவென்று சொன்னால், அடியார்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தன்னை வந்து சந்திக்கும் பொழுது அனைத்து அடியார்களும் பரிசுத்தமாக ஆக வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற முக்கியமான இரவுகளை கொடுத்திருக்கிறார். ரஜபுடைய மாதத்திலே மெஹராஜுடைய இரவு இருப்பதை போன்று அடுத்து வரக்கூடிய ஷஅபானுடைய மாதத்தில் ஷபே பராஅத்துடைய இரவு என்ற ஒரு முக்கியமான இரவையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்தரமான ஒரு இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற முக்கியமான இரவுகளை கொடுப்பதற்குண்டான நோக்கம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய அடியார்கள் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக தன்னை சந்திக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே அல்லாஹ் இப்படிப்பட்ட இரவுகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இரவுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புனிதமிக்க இந்த மெஹராஜுடைய இரவிலே இது சம்பந்தமான சில விஷயங்களை ஜும்மாவுடைய பயானிலே நாம் பார்த்தோம். அந்த ஜும்மாவுடைய பயானிலே நாம் சொல்லும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுடைய பயணத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு வானமாக சென்று பல நபிமார்களை சந்தித்தார் என்பதாக நாம் பார்த்தோம். அதிலே இறுதியாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். அப்படி சந்திக்கும் பொழுது ஒரு செய்தியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்னுடைய அருமை மகனே, ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் வந்தவங்க தான் யாரு? ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையில் என்னுடைய அருமை மகனே என்பதாக கூப்பிடுறாங்க. அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய உம்மத்தினரை சொர்க்கத்தில் மரணடை செய்யுங்கள். உங்களுடைய உம்மத்தினரை சொர்க்கத்தில் மரணடை செய்யுங்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சொர்க்கத்தில் மரணப்படுறதுன்னா என்ன அப்படின்னு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்ற தஸ்பீஹை ஓத சொல்லுங்கள், அல்லது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இந்த 2 தஸ்பீஹ்களிலேயே ஒரு தஸ்பீஹை ஒரு தடவை ஓதினால், யார் ஒரு தடவை ஓதுவாரோ அவருக்காக வேண்டிய சொர்க்கத்திலே ஒரு மரம் நடப்படுகிறது. அவருடைய மரணத்திற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலே கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்பட்டதற்கு பிறகு சொர்க்கத்திலே அவர் நுழையும் பொழுது எந்த சுப்ஹானல்லாஹ் அவர் சொன்னாரோ, எந்த தஸ்பீஹை ஓதினாரோ, அந்த தஸ்பீஹினுடைய பிரதிபலனாக எந்த மரம் நடப்பட்டதோ அந்த மரத்திற்கு நிழலாக அவர் நிழலிலே அமர்ந்து அந்த மரத்தினுடைய கனியை அவர் புசிப்பார் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
ஆனால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடிய மரம் பெரிய ஆலமரத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான். ஆனால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஒரு மரத்தினுடைய நிழல் மட்டும் கிட்டத்தட்ட 200 அல்லது 300 ஆண்டுகள் வேகமாக ஓடக்கூடிய குதிரையை நாம் ஓடவிட்டோம் என்று சொன்னால் அந்த குதிரை 300 ஆண்டுகள் அல்லது 200 ஆண்டுகள் ஓடினால் எவ்வளவு தூரம் அந்த குதிரை ஓடுமோ அவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த மரத்துடைய நிழல். இப்போ ஒரு மரத்துடைய நிழலை இப்படி அப்படின்னா அப்போ எத்தனை தஸ்பீஹ்கள் நாம் ஓதுவோமோ அத்தனை மரங்கள் அங்கே நடப்படுகிறது. அந்த அத்தனை மரங்களும் யார் தஸ்பீஹ் ஓதினாரோ அவருக்கு கிடைக்கும். அந்த மரத்தினுடைய கனிகளை அவர் புசித்து கொண்டே இருப்பார். சரி, இதற்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்து நரகங்களை சுற்றி பார்த்தாங்க. அந்த நரகத்திலே பார்க்கும் பொழுது அந்த நரகத்திலே ஒரு மனிதனுடைய உதட்டை பார்க்கின்றார்கள். ஒட்டகத்தினுடைய உதட்டை போன்று இருக்கிறது. இவர் யார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, இவர் அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிட்டவர், அனாதைகளுடைய சொத்துக்களை அவர்களுடைய பொருளாதாரத்தை இவன் உண்டவன், எனவேதான் அவனுடைய உதடுகள் ஒட்டகத்தின் உதடுகளை போன்று பெரிதாக இருக்கிறது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். பிறகு அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 பொக்கிஷங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்பினார். அல்லாஹ்வை பார்த்துட்டு சந்திச்சிட்டு கீழே திரும்பி இறங்கி வர்றாங்க. 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வை போய் சந்திச்சிங்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னு. அப்போ தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு 3 பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறாங்க. அந்த 3 பொக்கிஷங்கள் என்ன என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல் பொக்கிஷம் 5 நேர தொழுகை. முதல்ல 50ஆக அல்லாஹ் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, உங்க உம்மத்து 50 நேர தொழுகை தொழுவ மாட்டாங்க, 5 நேர தொழுகைக்கு இந்த பாடா இருக்குது, 50 வக்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிஞ்சிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தை பற்றி மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இவங்க 50 வக்தெல்லாம் தொழுவ மாட்டாங்க, 5 வக்துக்கே இங்கே திண்டாட்டமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒவ்வொருத்தர் கிட்டத்தட்ட 9 தடவை அல்லாட்ட போய் 5 வக்தா குறைச்சி இறுதியாக 5 வக்தில் நிற்கிது. மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, உங்களோட உம்மத்து 5 வக்தெல்லாம் தொழுவ மாட்டாங்க. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? சில பேர் 1 வக்து தொழுவுறது, சில பேர் 3 வக்து தொழுவுறது, சில பேர் 4 வக்து தொழுவுறது. 5 வக்து பரிபூர்ணமாக இமாம் மாத்திரம் தொழுகிறவங்க யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் 100% கிடையாது, ஒரு 10% தான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, உங்களுடைய உம்மத்து தொழுவ மாட்டாங்க, 5 வக்து அதை குறைச்சிட்டு வாங்கினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே அல்லாஹ்ட்ட போய் குறைக்கிறது நான் வெட்கப்படுறேன்ட்டாங்க. பிறகு கேட்டாங்க, 5 வக்து கொடுக்கப்பட்டுருச்சு. இது முதல் பொக்கிஷம். இந்த முதல் பொக்கிஷத்தை பற்றி நம்ம சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் ஏதேனும் ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் முதலாக ஈமான் இஸ்லாத்திற்கு பிறகு தொழுகை தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஹதீஸுகளில் வருகிறது, முஸ்லீம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் இது. கானர் ரஜுலு இதா அஸ்லம, ஒரு மனிதர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் அல்லமஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள். சும்ம அமரஹு அன் யதுஉ பிஹாதிஹில் கலிமாத், தொழுதுட்டு இந்த துஆவை அல்லாஹ்ட்ட கேளு என்பதாக அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுப்பாங்க. தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள் என்று மட்டும் ஒரு ரிவாயத் இருக்கு. அது அல்லாமல் இன்னொரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, இந்த கலிமாத்துகளை தொழுகைக்கு பின்னா நீ என்ன செய்ய, நீ அல்லாஹ்ட்ட சொல்லி இந்த துஆ கேளு. அது என்ன கலிமா? அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி. இந்த துஆ நீ அல்லாஹ்ட்ட கேளு. அல்லாஹும்ம யா அல்லாஹ் இக்ஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி, எனக்கு கிருபை செய்வாயாக, வஹ்தினி, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, வஆஃபினி, என்னை நீ பரிபூர்ணமாக மன்னிப்பாயாக, வர்ஸுக்னி, எனக்கு ரிஸ்கை அளிப்பாயாக என்ற இந்த துஆவை என்ன செய்யணும், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் நீ கேள் என்பதாக புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடிய இந்த மனிதனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. நமக்கு இந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி யாருன்னு சொன்னால் தாரிக் இப்னு உஷைமித் அஸ்ஜடி ரலியல்லாஹு தஆலா, அவங்க தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் வரும் பொழுது ஒரு விளக்கம் எழுதுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
முஸ்லீம்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் காட்டின விஷயம் என்னன்னு சொன்னா அது முதலாவது தொழுகை தான். ரொம்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரொம்ப என்ன செய்ய ஆர்வம் காட்டி அதில் முக்கியத்துவம் கொடுத்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இபாதத் இருக்குன்னு சொன்னா தொழுகை மட்டுமல்ல, அந்த தொழுகையினுடைய ருக்குன்கள், அதனுடைய ஃபர்ல் என்ன, அதனுடைய சுன்னத்து என்ன, அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்று இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொத்துக்களை திரட்ட வேண்டும் என்றோ அல்லது வியாபாரியாக நீங்கள் ஆக வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்படவில்லை. மாறாக நீர் உம்முடைய இரட்சகனை அவனை நீங்கள் வணங்க வேண்டும், அவனுடைய நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும், தங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் நீங்கள் அவனை வணங்க வேண்டும் என்பதாகத்தான் எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை ஸுபைர் இப்னு நுஃபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அப்போ தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையில மௌத் வரைக்கும் நம்ம தொழுவோம். குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் எது வரைக்கும் உங்களுக்கு யகீன் அப்படின்னு சொன்னா உறுதி அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. அதே போல யகீன்னு சொன்னா மௌத் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. ஏன்னா மௌத்துங்கிறது உறுதி. எப்போ ஒரு துன்யாவில் மனிதன் பிறந்து விட்டானோ இறப்புன்னு இருக்கும் பொழுது அவனுக்கு மௌத் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்ய அவனுக்கு இருக்கு. அப்போ யகீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த ஆயத்தினுடைய தஃசீர்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதில் எழுதியிருப்பாங்க, யகீன்னு சொன்னா மௌத்து உனக்கு வரும் வரைக்கும் உன்னுடைய ரப்பை நீ வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருவசனத்தில் சொல்லி காட்டுகிறார். பொதுவாகவே ஒவ்வொரு துறையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்போ ஒருத்தர் டாக்டராக இருக்கிறாரு, டாக்டருக்கு படித்து முடிச்சுட்டாரு, ஆனால் டாக்டர் வேலை செய்யலை. ஒருத்தருக்கு இன்ஜினியர் படித்தாரு, ஆனால் இன்ஜினியர் வேலை செய்யறதில்லை. வியாபாரத்திற்காக படித்தாரு, ஆனால் வியாபாரம் செய்யறதில்லை. இப்படியாக எத்தனை துறைகள் இருக்கிறதோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு துறையில் என்ன செஞ்சாங்க, தேர்ச்சி பெற்று படித்து முடிச்சுட்டாங்க, ஆனால் அந்த வேலையே செய்யறதில்லை. எதுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கலன்னா எந்த வேலை கிடைக்காது அந்த வேலையை செய்யணுமா இல்லையா? வீட்டிலேயே சும்மா உட்காந்துருந்தா அவ என்ன நோக்கத்திற்காக நாம் படிக்கின்றோமோ, எந்த நோக்கத்திற்காக தொழிலை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அதை பிராக்டிக்கலாக கொண்டு வரணுமா இல்லையா? இதே தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதனை படைத்ததற்கு உண்டான நோக்கமும் இருக்குது. எப்படி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்களோ அதே மாதிரி வேலை செய்யாமல் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் என்னுடைய சமுதாயம், என்னுடைய மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்கள என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்தேன், ஆனால் என்ன அவங்க வணங்குறதில்லை, என்னை அவங்க என்ன செய்யறதில்லை, அவங்க வணங்குறதில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், நமக்கு பல ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான். தொழுகையை பற்றி அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய கிதாபுல ஒரு சில விஷயங்களை எழுதியிருக்கிறாங்க. தொழுகை என்பது பிரியத்திற்குரியவர்களுடைய கண் குளிர்ச்சியம். பிரியத்திற்குரியவருடைய கண், அதாவது பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு வந்துடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு விளங்குது தொழுகையின் மூலமாகத்தான் நமக்கு ஒரு நிம்மதி இருக்குது, தொழுகையின் மூலமாகத்தான் நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குது, ஒரு மன நிம்மதி நமக்கு கிடைக்குது, நம்ம கண் குளிர்ச்சி இருக்குது, நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் என்று நமக்கு என்ன செய்யறாங்க, உணர்த்தி காட்டுறாங்க. அதே போல ஏகத்துவவாதிகளுடைய ஒரு இன்பமான யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, அவனை ஒருவன் என்பதாக நம்பியிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த தொழுகை என்பது மிகவும் இன்பமானதாக இருக்கும். அதே போல வணக்கசாலிகளுடைய தோட்டம் தொழுகைங்கிறது, வணக்கசாலிகளுடைய தோட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சொர்க்கத்தினுடைய தோட்டத்தை நீங்கள் கண்டால் நீங்கள் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அது சொர்க்கத்தினுடைய பூங்காக்கள் அதெல்லாம் என்ன அப்படின்னா என்ன? அல்லாஹை ரசூலை பற்றி எங்கே பேசப்படுது அதுதான் சொர்க்கத்தினுடைய பூங்கா. அங்கே போய் நீங்கள் உட்காந்துருக்க வேண்டியதுதான். உட்காந்துட்டீங்கன்னா நீங்கள் நன்றாக மேய்ந்து கொள்ளணும்னு என்ன அர்த்தம், அந்த சபையில் போய் நீங்கள் அமர்ந்தாலே உங்களுக்கு எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். அப்போ தொழுகை என்பது வணக்கசாலிகளுடைய தோட்டம் என்பதாக சொல்றாங்க. அதே போல பயபக்தியாளர்களுடைய அந்த நஃப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நஃப்ஸினுடைய ஒரு இன்பம், உண்மையாளர்களுடைய நிலைமைகளுடைய ஒரு சோதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு நமக்கு சோதித்து பார்க்கலாம். பாங்க சொன்னோன்னா பள்ளிக்கு வர்றோமா,
வீட்டிலேருந்து புறப்பட்டு பள்ளிக்கு வர்றோமா என்பதை அல்லாஹ் என்ன செய்யலாம், நமக்கு சோதித்து பார்க்கணும். இப்படியாக பல தகவல்களை அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ தொழுகையில் வந்து யார் தொழுகையை முறையாக அதனுடைய ஒழுக்கங்களை பேணி தொழுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மன நிம்மதி என்ன செய்ய அவங்களுக்கு ஏற்படுத்துகிறார். இதே போலமா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்மளுடைய 4 இமாம்களில் ஒரு முக்கியமான இமாம் இவங்க. அவங்க சொல்கிறாங்க, அதாவது இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு இந்த உம்மத்து எந்த நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க அப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய வாழ்நாளிலே சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எல்சி அடன்னாசி தமான், மனிதர்கள் மக்கள் மத்தியில் ஒரு காலம் வரும். சல்லூன மக்கள் தொழுவார்கள், வகும் லா சல்லூன தொழுவாங்க ஆனால் தொழுவ மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது விட்டு விட்டு தொழுகிறது. வாரத்தில் ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள், ஒரு வக்து விட்டு விட்டு தொழுகிறது, 4 வக்தை விட்டு ஒரு வக்து தொழுகிறது, ஒரு வக்து தொழுதுட்டு 4 வக்தை விட்டுடுறது. இப்படியாக என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய தொழுகையினுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கும். அப்படிப்பட்ட காலம் இதுதானோ என்று நான் பயப்படுகிறேன்னு சொன்னாங்க இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. இப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஊரில் ஒரு ஜமாத்து 500 பேர் 600 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் குறைஞ்சது ஒரு 300 பேராச்சும் ஆண்கள் இருப்பாங்க. அது ஒரு 30 பேராச்சும் தொழ வர்றாங்களா பள்ளியாசலுக்கு? இப்போ பள்ளியாசல் கட்டப்பட்ட நோக்கம் என்ன? இபாதத்துக்காக தான் பள்ளியாசல், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. மஸ்ஜிதுல் நபவி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவி ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சின்ன இடமாக இருந்தது. இப்போ பாருங்க, இப்போ எவ்வளோ பெரிய இடம், இன்னும் விரிவாக இப்படி படிக்கிட்டே போகிறாங்க. என்ன காரணம்? இன்னும் மக்கள் கூட்டம் அதிகமாகிட்டே போகும். அதே போல் இன்னைக்கு எத்தனையோ பல பள்ளிவாசல்கள் சின்ன பள்ளியாக இருந்துச்சு, விரிவாக்கிக்கிட்டே போகிறாங்க. என்ன காரணம்? மக்கள் அதிகமாக தொழு வர்றாங்க இடம் பத்தல. இப்படியும் சில ஊர்கள் உண்டு. ஆனால் சில ஊர்களை பார்த்தோம்னா கோடி கணக்கில் பள்ளிவாசலை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு சப்படம் மட்டும் 50 பேர் நிற்கணும். ஒரு சப்படம் மட்டும் 50 பேர் நிற்கணும். ஆனால் நிற்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 பேர் கூட கிடையாது. இமாமும் பின்னாடி அது 5 பேர் தான். தூரத்துலேருந்து நின்று பார்த்தோம்னா ஏதோ ஒரு 5-6 எறும்பு ஊடுற மாதிரி தான் தெரியும். மனிதர்கள் தொழுகிற மாதிரியும் தெரியாது. ஆனால் பிரம்மாண்டமான பள்ளிவாசல் கோடி கணக்கில் செலவு பண்ணி இருக்கிறாங்க. இப்போ பள்ளிவாசல் கட்டப்பட்டதுடைய நோக்கம் என்ன? தொழுகைக்காகத்தான். ஆனால் அந்த தொழுகையினுடைய நோக்கத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்ம மறந்துட்டோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, இப்போ யார் அந்த 5 நேர தொழுகைகளை பேணி நிம்மதியான முறையில் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு 10 விதமான பலன்கள் உண்டு. தொழுகை சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்கு. தொழுகை சம்பந்தமாக நம்ம ஹதீஸுகள் எடுத்தோம்னு சொன்னால் 100கணக்கான ஹதீஸுகள், 1000கணக்கான ஹதீஸுகள் எழுதுறாங்க. ஒவ்வொரு ஹதீஸினுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு அப்படியே மெய்சிலிருந்து போகும். அந்த அளவுக்கு ரொம்ப உன்னிப்பாக உள்ள ஹதீஸுகள் உள்ள இறங்கி நினைச்சிருக்கிறாங்க இமாம்கள் நமக்கு எழுதி தந்திருக்கிறாங்க. அதில் யார் தொழுகையை பேணுதலாக தொடர்ந்து 5 வக்து நேர தொழுகைகளை தொழுகின்றார்களோ அவர்களுக்கு 10 விதமான பலன்கள் இருக்கு என்பதாக முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதில் முதலாவது அமானும் மினல் குஃப்ரி வன் நிஃபாக். யார் 5 நேர தொழுகையை தொழுகிறாரோ அவர் நயவஞ்சகத்தனத்தை விட்டும் இறை நிராகரிப்பை விட்டும் அவர் நிம்மதி பெற்று வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காபிருக்கும் உதாரணம் வேணும் என்று சொன்னால் இந்த தொழுகை தான். தொழுகைக்கு மத்தியில் தான் வித்தியாசம். ஒரு முஸ்லீமாக இருக்கிறார்னு சொன்னால் அவர்கிட்ட தொழுகை இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி தொழுகை இல்லைன்னு சொன்னால் அவருக்கு எந்த விதமான பங்கு இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நீண்ட ஹதீஸில் ஸல்லல்லாஹு இப்படி சொல்லுவாங்க, லா ஸலாத லா தீன லிமன் ஸலாத லஹு. யார்கிட்ட தொழுகையில் அவரோட தீனே இல்லையா, யார்கிட்ட தொழுகை இல்லையோ அவரோட தீனே இல்லைங்கிறாங்க, அவரோட மார்க்கமே இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை ஒரு 2 வார்த்தை தான். ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் அதில் அடக்கப்பட்டுள்ளது. இனிமேல் நம்ம என்ன செய்ய யோசித்து பார்ப்போம். இரண்டாவது பலன் என்னவென்று சொன்னால் அஸ்ஸலாத்து ராஹத்துன் வ துமஅனீனத்துன். தொழுகை என்பது அந்த தொழுகையாளிக்கு நிம்மதியை தரக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா பிலாலே என்ன செய்யுங்க, நீங்க எழுந்துருங்க.
தொழுகையை கொண்டு எங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? தொழுகைக்காக நீங்கள் பாங்கு சொல்லுங்க. பாங்கு சொல்லப்பட்டால் மக்கள் என்ன செய்வாங்க? தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசல் பக்கம் வருவாங்க. அப்படி வரும் பொழுது அவங்களோட உள்ளத்துல ஒரு நிம்மதி, ஒரு ராஹத், ஒரு சந்தோஷம் அவங்களோட உள்ளத்துல ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவது பலன் என்று சொன்னான் அஸ்ஸலாத்து நூர். தொழுகை என்பது அது ஒரு ஒளி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க அஸ்ஸலாத்து நூர், தொழுகை என்பது ஒளியாக இருக்கும். இந்த ஹதீஸினுடைய விரிவுரையை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸினுடைய அடுத்த வரிகளை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த ஒரு மனிதர் தொழுகையை பேணுதலாக தொழுகிறாரோ அந்த தொழுகை நாளை மறுமை நாளிலே அவருக்கு ஒளியாகவும் அவருக்கு ஆதாரமாகவும் அது அமையும் என்பதாக சொன்னாங்க. யார் தொழுகையை முறையாக கடைபிடிக்கவில்லையோ அது அவருக்கு ஒளியாகவும் ஆகாது, அவருக்கு ஆதாரமாகவும் ஆகாது என்று சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பஷ்ஷிரில் மஷாஈன ஃபில் துலமி இல் மசாஜித். இருள் நேரங்கள்ல பள்ளி வாசலுக்கு யார் நடந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள், பின் நூரி தாமதி யோமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே அவர்களுக்கு பரிபூர்ணமான ஒளி உண்டு. அப்ப பள்ளிவாசலுக்கு வர்றதுன்னா என்ன அர்த்தம்? தொழுகைக்காக என்ன செய்யறாங்க? பள்ளிவாசலுக்கு அவங்க வர்றாங்க. அந்த இருள் நேரத்தில் வரக்கூடியவங்களுக்கு நாளை மறுமை நாளிலே அவருக்கு பரிபூர்ணமான ஒளி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த நாலாவது பலன் என்று சொன்னால் அஸ்ஸலாத்து தவாஹும் மினல் கஃலா. தொழுகை என்பது பொடுபோக்கு தனத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு மருந்தாக அமைகிறது என்று ஹஜ்ரத் நம்முடைய முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ஒரு ஆயத்து சூரத்துல் ஆராஃப்ல, வذكر ربك في نفسك تضرعا وخيفا. உம்முடைய உள்ளத்திலே உம்முடைய ரப்பை நீ நினைவு கூறும், ததர்ருஅன் பணிவாகவும், வஹஃபியன் ரகசியமாகவும் நினைவு கூறு, வதூனல் ஜஹ்ரி மினல் கவுல் சத்தம் கூட என்ன செய்யாத உன்னுடைய ரப்பை நீ நினைவு கூறாது. சப்தம் இல்லாம அமைதியான முறையிலே உன்னுடைய ரப்பை நீ நினைவு கூறு, பில் குதுர்பி வல் ஆசால் காலையிலும் மாலையிலும், வலா தக்கும் மினல் காஃபிலீன், நீ பொடுபோக்குத்தனமானது நின்றும் நீ ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன திருமறையை சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் சூரியன் உதயமாவதற்கு முன்பதாகவும் சூரியன் மறைவதற்கு முன்பதாகவும், அதாவது சுபுகுடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் யார் தொழுகிறாரோ அவர் நரகத்திலே நுழைய மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. ஜும்மா தொழுகைக்கு வர்றாங்க, தொழுதுக்கு பின்ன அசர் தொழுகைக்கு அவனை பார்க்க முடியுதா? இல்லை. மிக முக்கியமான தொழுகை ஃபஜ்ர் தொழுகையும் அசர் தொழுகையும் ரொம்ப முக்கியமானது. அசர் தொழுகையினுடைய சிறப்புகள்னே தனி ஹதீஸுகள் இருக்கு. அதனுடைய சிறப்புகள் ரசூல் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அசர் தொழுகைக்கு முன் சுன்னத்திற்கு பாருங்க, இந்த 4 ரக்காத்தை நம்ம தொழுதோம்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு என்ன செய்து கிடைக்குதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து 5வது அஸ்ஸலாத்து தஃப்ரீஜுல் குர்பாத். தொழுகை என்பது நம்முடைய துன்பத்திற்கு அது ஒரு நிவாரணமாக அது அமைகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹஸிபஹு அமர ஸல்லா, ஏதேனும் ஒரு முசீபத்து ஏதேனும் ஒரு தொல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்டுன்னு சொன்னா உடனடியாக என்ன செய்வாங்க? தொழுகையில் ஈடுபட்டுருவாங்க. கடுமையான காத்தடிக்குது, கடுமையான மழை பெய்யுது, இது போன்ற நிலைமைகள் ரசூல் என்ன செய்வாங்க? உடனடியாக வீட்டிலிருந்து பள்ளிக்கு வந்துடுவாங்க. வந்து தொழுது அல்லாஹ் என்ன செய்வாங்க? யா அல்லாஹ் மழை பொழிந்தால் இந்த மழையை எங்களுக்கு ரஹமத்தாக ஆக்கி கொடு. கடுமையான காற்று அடிச்சுன்னா இந்த காற்றை எங்களுக்கு நன்மையாக எங்களுக்கு மாற்றிக் கொடு. இல்லை என்று சொன்னால் அந்த காற்றிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பு என்பதை என்ன செய்வார்? ரசூலுல்லாஹ் தொழுது துவா செய்வாங்க. அடுத்த 6வது அஸ்ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களை விட்டும் வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் அது தடுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் அன்கபூத்ல குத்துலுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாபி வஅகிமிஸ் ஸலா தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் உங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுறான். அடுத்து 7வது அஸ்ஸலாத்து ஹுஸ்னுல் ஹஸீன். தொழுகை என்பது ஒரு இரும்பு கேடயம், ஒரு வலுவான ஒரு இரும்பு கோட்டை. எப்படின்னு சொன்னா ஹதீஸ்ல வருது, மன் ஸல்ல ஸலாத சுபஹி, யார் சுபஹுடைய தொழுகையை தொழுவாரோ ஃபஹுவ திம்மத்துல்லாஹி தஆலா, அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துட்டார். அப்ப தொழக்கூடியவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துட்டார்னு சொன்னா அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல அந்த இரும்பு கோட்டைக்குள்ள இருக்கிறார். இதைதான் நம்முடைய முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, தொழுகை என்பது
நமக்கு வலுவான ஒரு இரும்பு கோட்டையை போன்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த தொழுகையாளிகளை யார் துன்புறுத்துவாரோ அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முகங்குப்புற நரகத்திற்கு இழுத்து செல்வான் என்பதாக அந்த ஹதீஸினுடைய அடுத்த வார்த்தையில் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து 8வது பலன் என்று சொன்னால் குஃப்ரானுத் துனூப், அனைத்து விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது வழியில, வீட்டுக்கு போகக்கூடிய வழியில 5 ஆறுகள் ஓடும். ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்றாங்க. மனிதனுடைய பாவங்கள் தொழுதால் எப்படி மன்னிக்கப்படுது என்பதை ஒரு உதாரணத்தோடு சொல்றாங்க. வீட்டிலிருந்து புறப்பட்டு என்ன செய்யறாரு, பள்ளிக்கு போறார். அப்படி போகும் பொழுது இடையில 5 ஆறுகள் ஓடும். ஒவ்வொரு ஆற்றிலும் என்ன செய்யற, குளிச்சுட்டு போறார். இப்படி குளிச்சுட்டு போகும் பொழுது அவருடைய உடம்பில் அழுக்கு இருக்குமா என்று சஹாபாக்கிட்ட கேட்டாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, அப்படி எப்படி யாரும் சொல்லாரு, அவங்க உடம்புல அழுக்கு இருக்கும். 5 ஆற்றிலையும் 5 தடவை குளிச்சிருக்காரு, உடம்புல அழுக்கு இருக்குமா, இருக்காது. இதே போன்றுதான் யார் தொழுகையை நிலையாக யார் தொழுகின்றார்களோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து 9வது, இன் ஸலஹத் ஸலஹ ஸாயிருல் அமல், தொழுகை மட்டும் சரியாயிடுன்னு சொன்னா எல்லா அமலும் சரியாயிடும். நீங்க எவ்வளவுதான் நீங்க அமல் செஞ்சாலும் தொழுகை சரியில்லைன்னு சொன்னா மற்ற எந்த அமலும் அல்லாஹ்ட்ட கபூல் ஆகாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வளவு மா யுஹாஸபுல் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா, நாளை மறுமை நாள்ல அடியானிடத்துல முதலாக தொழுகையை பற்றி தான் கேட்கப்படும். வயின் ஸலஹத் ஸலஹ ஸாயிரு அமலிஹி, அந்த தொழுகை சரியாக இருக்குமேயானால் மற்ற எல்லா விதமான அமல்களும் சரியாக ஆகிவிடும். வயின் ஃபஸதத், எப்ப தொழுகை ஃபஸாதா போயிடுச்சோ, தொழுகை சரியாக தொழுகல, அதனுடைய சுன்னத்து, அதனுடைய அர்கானுகள், ருக்குனுகள், ஃபர்துகள், முஸ்தஹப்புகளை பேணி அவர் தொழவில்லையோ, எப்ப ஃபஸாதா போயிடுச்சோ ஃபஸத ஸாயிரு அமலிஹி, அவருடைய எல்லா அமலும் என்ன செஞ்சிடும், ஃபஸாதா போயிடும், நாசமாக ஆயிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஸஹீஹுல் ஜாமி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து 10வது பலன் என்னவென்று சொன்னால், அஹித அப்துல்லாஹி பிதுஹூலில் ஜன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுகிறாரோ அவர்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவர் அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான், சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான். எந்த அளவுக்கு சொன்னா, ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களின் மீது 5 நேர தொழுகைகளை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். அந்த தொழுகையை யார் அலட்சியப்படுத்தாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக நீடித்து அவர் தொழுது கொண்டிருந்தார் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை சொர்க்கத்தில் சேர்ப்பதற்கு அவன் வாக்களிக்கின்றான். கானலஹு அப்துல்லாஹி அஹதுன் அய்யதுஹுல் ஜன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கு கொடுக்கிறான், நீ ஒழுங்கா நீ தொழுத என்ன நீ வணங்கணும் என்று சொன்னால் சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், உனக்கு நான் வாதா தருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, தொழுகையினுடைய விஷயத்துல நாம் மிகவும் வேடிக்கையாக நாம் இருக்க வேண்டும். தொழுகையை நம்ம ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய வைக்கக்கூடாது. தொழுவதன் மூலமாக நமக்கு என்ன பலன் இருக்கிறது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி இருந்தாலும் அந்த தொழுகையை விடுவது, தொழுகையை அலட்சியம் செய்வது, தொழுகையை பொடுபோக்குத்தனமாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை பற்றியும் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. சக்கர் அப்படின்னு ஒரு நரகம் இருக்கு, சக்கர்னு ஒரு நரகம் இருக்கு. அந்த நரகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில மனிதர்கள் கொண்டு போய் போட்டுருவோம். ஃபீ ஜன்னாத்தின் யதசாஅலூன், குர்ஆனுடைய ஆயத்து இருக்கு. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் அந்த சக்கருடைய நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க, ஃபீ ஜன்னாத்தின் யதசாஅலூன், சொர்க்கவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் அந்த நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க, ஃபீ ஜன்னாத்தின் யதசாஅலூன், நீங்க எதன் காரணமாக நீங்க இந்த நரகத்துக்கு நீங்க வந்தீங்க, என்ன காரணத்துக்காக நீங்க நரகத்துக்கு வந்தீங்க, எங்க கூட தானே நீங்க தொழுக வந்தீங்க, எங்க கூட தானே நீங்க சாப்பிட்டீங்க, எங்க கூட தானே நீங்க தூங்குனீங்க, எங்க கூட தானே நீங்க நன்றாக பழகுனீங்க அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது அந்த நரகவாசிகள் சொல்லுவாங்களாம், காலு லம் நகு மினல் முஸல்லீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரத்துல் முத்தஸ்ஸில்ல அல்லாஹ் சொல்றான், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழுகையாளியாக நாங்க இல்லை. முதல் காரணமே அதான் சொல்றாங்க. அவங்க நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகள் முதல் காரணம் என்ன சொல்றாங்க, நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன், நான் அடுத்தவனுக்கு மோசடி பண்ணிட்டேன், நான் திருடிட்டேன், நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், இந்த வார்த்தையை சொல்லல.
இந்த நரகத்துக்கு நீங்க ஏன் வந்தீங்க என்று சொர்க்கவாசிகள் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? காலு லம் நகு மினல் முஸல்லீன், தொழுகையாளியாக நாங்கள் இல்லை துனியாவில். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், இரண்டாவது காரணம் சொல்றாங்க, ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை. வகுன்னா நகூலு மஅல் ஹாயிலீன், பொதுபோக்கானவர்களோடு சேர்ந்து நாங்களும் ஜாலியாக ஆட்டடிச்சிட்டு இருந்தோம் என்று சொல்லுவாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், தொழுகையை விடக்கூடியவர்கள், தொழுகையை அலட்சியம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட நரகத்தை வைத்திருக்கின்றான் என்பதை நாம் குர்ஆனின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நரகம் சொல்லுமா, யா அல்லாஹ் நரகம் காலியாக கிடக்குது, யாராச்சும் அனுப்ப அப்படின்னு, யாராச்சும் அனுப்பிவிட அப்படின்னு. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தையே நிரப்பிடுவான். நரகத்தையே நிரப்பிடுவான். நிரப்புனதற்கு பிறகும் நரகம் கேட்குமா, இன்னும் தான், இன்னும் தான், இன்னும் ஆளக்கூடு, இன்னும் ஆளக்கூடு. அப்போ யார் அதுக்கு போகிறதுக்கு தகுதியானவன் சொன்னால், யார் தொழுவாமல் இருந்தாலும் அவன் அதுக்கு தகுதியானவன். தொழுவாதவங்களா பிடிச்சா என்ன செஞ்சிருவான், இன்னும் உள்ளே போடு, உள்ளத்துக்கு கூட எல்லாத்தையும் என்ன செய்யும், எல்லாத்தையும் மட்டும் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருவோம். நரகம் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்குது. நரகத்தினுடைய நிலைப்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஒரு கல்லை நீங்கள் அந்த நரகத்திலே போட்டால் கியாமத் நாள் வரைக்கும் அந்த கல் போய்கிட்டே இருக்கும். அப்போ அதனுடைய ஆழம் எவ்வளவு பெரிய நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதை தனிமையில் இருப்பதை நம்ம யோசிக்கணும். ஒரு கல்லை நரகத்தில் போட்டால் கியாமத் நாள் வரைக்கும் அந்த கல் போய்கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அந்த நரகத்தினுடைய ஆழம் எப்படிப்பட்டது, அப்போ அதனுடைய வேதனை எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய நரகங்களை எல்லாம் படைத்து வச்சிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நரகம். எப்படி அமல்கள் செய்தால், இப்போ நம்ம ரமலான நோன்பு வைக்கிறோம், நோன்பு வைப்பதற்கென்றே தனி சொர்க்கம் அல்லாஹ் வச்சிருக்கிறோம், ரய்யான் அப்படிங்கிற சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறோம். அதே போன்ற பாவம் செய்தால் அதுக்கென்று தனியாக நினைச்சிருக்க ஒரு நரகத்தை அல்லாஹ் படைத்து வச்சிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாங்கி கொடுத்த இந்த மேராஜுடைய இரவிலே வாங்கி கொடுத்த முதல் பொக்கிஷம் என்னவென்று சொன்னால் இந்த 5 நேர தொழுகைகள். இந்த 5 நேர தொழுகைகளை நம்முடைய வாழ்நாளில் மூத்து வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நாம் விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கறதுனா என்ன, தொழுகைக்கு வரும்பொழுது பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை பள்ளியாசலுக்கு கூட்டிகிட்டு வரும். ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, அது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். மகரிபுக்கு கூட்டிகிட்டு வரலாம். ஒவ்வொரு வக்து ஆரம்பத்தில் நம்ம தொழுகைக்கு பிள்ளைகளை படைக்க விட்டுட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்க, பெரிய பிள்ளையானா ஆட்டோமேட்டிக்காக தொழுவ ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சின்ன பிள்ளைதான் அவங்கள பழக்காம பெரிய பிள்ளையான பேர் தொழுவப்படான்னு அவன் போக மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய பிள்ளைகள் 7 வயது ஆகிவிட்டால் அவளை தொழுகும்படி நீங்கள் ஏவும். 10 வயசு வரைக்கும் அவங்க தொழுகலை அப்படின்னு சொன்னா அடிச்சு தொழ வைங்கன்னா, எந்த இபாதத்துக்கும் அடிக்கணும்ன்ற சொல்லப்படுறது. எந்த இபாதத்துக்கும் ஒருத்தர் நோம்பு வைக்கல அடிச்சு நோம்பு பிடிக்க வை, ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போகல அடிச்சு ஹஜ்ஜிக்கு போக சொல்லு, ஒருத்தர் ஜக்காத்தை கொடுக்கல அடிச்சு என்ன செய்ய ஜக்காத்தை கொடுக்க வை அப்படின்னு சொல்றாரு. தொழுகைங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிள்ளைகள் 7 வயசாகி தொழுவ சொல்லுங்க. 3 வருஷம் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங். அது 7 வயசுல பிள்ளைக்கு தொழுக கடமை கிடையாது. இதனால நம்ம விளங்கி வைக்கணும். 7 வயசுல பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் தொழுக கடமை கிடையாது. ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க, அந்த 3 ஆண்டுகள் அவங்களுக்கு பயிற்சி. அது பயிற்சி நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா 10 வயசானதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா அவங்க தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. 10 வயது ஆகி தொழுகலையா அடிச்சு தொழுக சொன்னாங்க. தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவம் இது. பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுப்பதற்காக வேண்டி வீட்டிலே சாட்டையை தொங்க விடுவது சுன்னத்துன்னாங்க ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் இது. பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுப்பதற்காக வேண்டி வீடுகளில் சாட்டையை தொங்க விடுறது என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. இப்போ இந்த அளவுக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த தொழுகைக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை இந்த புனிதமிக்க இரவிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, 3 பொக்கிஷங்களில் முதலாவது 5 நேர தொழுகை, இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட ஃபஉத்திய ஹவாத்திம சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அங்கேயே அல்லாஹ் கொடுத்துட்டான். மேராஜெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு பின்னால தான் ஆயத்துக்கள்லாம் இறங்குது. ஆனால் மேராஜில் எல்லாம் செஞ்சுட்டான். சூரத்துல் பக்ரா குர்ஆன்லேயே பெரிய சூறா இதுதான். கிட்டத்தட்ட 2.5 ஜுஸ் இந்த சூறா. அதில் கடைசி வசனத்தை எல்லாம் என்ன செஞ்சான், எனக்கு கொடுத்தான். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இப்பொழுது சூரத்துல் பக்ராவினுடைய சிறப்பையும் நம்ம பார்க்கணும்.
அந்த கடைசி 3 ஆயத்துகள் இருக்கு பாருங்கள், அதற்கு மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அதை ஓதுனா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்ற அந்த 2 விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். இதில் முதலாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து ஒரு மலக்கை என்ன செஞ்சான், இறக்கி வைத்தான். முதல்ல வானத்திலிருந்து என்ன செய்ய, கதவுகள் திறக்கப்பட்டுச்சு. ஃபனஸல மின்ஹு மலக்கு இலல் அர்த், பூமியின் பக்கம் என்ன செஞ்சாரு, ஒரு மலக்கு இறங்கி வந்தார். லம் யன்சில் கத்தும் இல்லல் யௌம், அது மாதிரி மலக்குகள் இறங்கி வர நாம் பார்த்ததில்லை. ஒரு நாளும் இப்படி மலக்குகள் இறங்கி வர நாம் பார்த்ததில்லை. அந்த மலக்கு இறங்கி வந்தாரு, வந்து சல்லம அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னாங்க. அந்த மலக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றாங்க. சலாம் சொல்லிட்டு அபுஷிர் பி நூரைனி, யா ரசூலல்லாஹ் 2 நூர், 2 ஒளிகளை கொண்டு சுப செய்தி சொல்லுங்கள். 2 ஒளிகளை கொண்டு நீங்க சுப செய்தி கொள்ளுங்கள். நூறுனா ஒளி, நூரைன்னு சொன்னா 2 ஒளின்னு. அந்த 2 ஒளி, அந்த 2 பிரகாசத்தை கொண்டு நீங்க சுப செய்தி கொள்ளுங்கள். ஊதி ஊதி தஹுமா, அவ்விரண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லம் யூதஹுமன் நபியு கபலக, உங்களுக்கு முன்னிருக்கக்கூடிய நபிமார்களுக்கு அப்படி கொடுக்கப்படாது. உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருப்பதை போன்று உங்களுக்கு முன்னிருக்கக்கூடிய நபிமார்களுக்கு இப்படி கொடுக்கப்படல. அப்படி அல்ல என்னத்தை கொடுத்தான், 2 நூறுன்னு சொல்றாங்க. அந்த 2 நூறு என்ன, முதலாவது ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், மிகப்பெரிய உரியது. வஹவாத்திம சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவினுடைய அந்த கடைசி ஆயத்து, சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி ஆயத்து, அந்த ஆயத்தில் என்ன செஞ்சிருக்கிறார், 2 ஒளியாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த 2ஐயும் அந்த ஹர்ஃபின், அந்த ஹர்ஃபரோடு யாரு அதை ஓதுகின்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு நன்மையை, மிக உயர்தரமான ஒரு நன்மையை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு ஹர்ஃபுகளை கொண்ட ஒரு ஆயத்துக்களை யாருக்கு கொடுக்கப்படலன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து 2வது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு, ஓட்டீது ஹவாத்தீம சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவினுடைய அந்த கடைசி வசனங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சூரத்துல் பக்ரா என்பது மின் பைத்தி கன்ஸின் மின் தஹ்தில் அர்ஷி லம் யுர்தஹுன்ன நபியுன் கபலி, அரசினுடைய அரசுக்கு கீழாக இருக்கக்கூடிய பொக்கிஷத்திலிருந்து வந்ததுதான் இந்த 3 வசனங்களும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 5 லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தின்னு ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் இந்த 3 ஆயத்துக்கள் அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த மேராஜுடைய இரவுல எனக்கு கொடுத்தான். அடுத்து 3வது சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஅதிய ஹவாதீம சூரத்துல் பக்ரத்தி ஃபிஸ் ஸமாஇ லம்மா உரிஜ பிஹி, நான் மேராஜுக்கு சென்று திரும்பி வரும் பொழுது வானத்திலே சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல அந்த சூரத்துல் பக்ராவினுடைய அந்த கடைசி ஆயத்துக்கள் இருக்குல்ல, அந்த ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகம் வானம் பூமியை படைப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாக எல்லாம் என்ன செஞ்சுட்டானா, அவனுடைய அரசுல, அந்த அரசனுடைய பொக்கிஷத்துல இந்த ஆயத்துக்கள் அல்லாஹ் வச்சிட்டு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூரத்துல் பக்ராவினுடைய இந்த வசனங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்து, அந்த சூரத்துல் பக்ராவினுடைய அந்த 3 வசனங்களை இரவு நேரத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் இரவு நேரத்தில் யார் ஓடி வருவாரோ அந்த இடத்திலே ஷைத்தான் நெருங்க மாட்டான். அந்த வீட்டில் என்ன செய்ய மாட்டான், ஷைத்தான் நெருங்க மாட்டான். இப்போ நம்ம நிறைய இடங்களை நம்ம பார்ப்போம், யாராச்சும் ஒரு வீட்டில் நீங்கள் வீடு மாறி போனாங்கன்னு வைங்க, ஒன்று இமாம்களை கூப்பிட்டு குர்ஆன் ஓதுவாங்க, அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க, சூரத்துல் பக்ரா ஓதுவாங்க. இந்த பக்ராவுடைய சூரன் ஓதணும்னு சொன்னால் எந்த ஷைத்தான் ஜின்னு எத்தனை கெட்ட விஷயங்கள் இருக்குமோ அனைத்து கெட்ட விஷயங்களும் வெளியேறும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூரத்துல் பக்ரா. இந்த விஷயம் திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கரஅ பி ஆயத்தைனி மின் ஆகிரி சூரத்தில் பக்ரா ஃபீ லைலத்தின், இரவு நேரத்தில் பொதுவாக என்ன செய்கிறாரு, இந்த 3 ஆயத்துக்களை ஒருவர் ஓதுவாரையானால் அவருக்கு அதுவே போதுமாக ஆயிடும். இந்த ஹதீஸிற்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இவங்க யாருன்னு சொன்னா முஸ்லிம் ஷரீஃப்,
எப்படி புகாரி கிதாப் இருக்குது அது முஸ்லீம் ஷரீஃப் இருக்கு பாருங்க. அந்த முஸ்லீம் ஷரீஃப் கிதாபுக்கு விரிவுரை எழுதுறவங்க இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஹதீஸிற்கு விளக்கம் சொல்வதில் தேர்ச்சி பெற்றவங்க. அவங்க சொல்றாங்க, இந்த இரவு நேரத்தில் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனத்தை நாம் ஓதுவோமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுவே அவனுக்கு போதுமாக ஆகிறதுன்னு அல்லாஹ் சொல்றானே. அதனுடைய கருத்து என்னன்னு சொன்னா, அந்த ஓதக்கூடிய அந்த ஆயத்துக்கள் அந்த இரவு நேரத்தில் அவன் நின்று தொழுவது, ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு பெறுவது, அவனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளை விட்டு என்ன செய்கிறோம், அவனை பாதுகாக்கிறோம் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து 6வதாக பெருமான ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபர்களாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். அதாவது என்ன அர்த்தம், எந்த இபாதத் செய்யாமல் தொழுக, தஸ்பீஹ், இது போல குர்ஆன் ஓதுறது, இது போன்ற இபாதத்துக்கள் இல்லாமல் உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபராக நீங்கள் ஆக்கிடாதீங்க. கபூரில் எந்த இபாதத்தும் கிடையாது, மோசா விட அடக்கம் பண்ணிடுவாங்க, அவரை கேள்வி கணக்கு தான். அதுதான் சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபர்களாக நீங்கள் ஆக்கிடாதீர்கள் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யன்ஃபுரு பில் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா. எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று சொன்னாங்க. அப்ப சூரத்துல் பக்ராவை என்ன செய்யணும், அடிக்கடி நம்ம வீடுகள் நம்ம ஓதும். அடுத்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மஅகல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சூரத்துல் பக்ரா இருக்குது. இந்த பக்ரா என்பது குர்ஆனுடைய மிகப்பெரிய ஒரு சிகரம். குர்ஆனுடைய மிகப்பெரிய சிகரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலேயே மிகப்பெரிய சூறாவாக இறக்கி வச்சிருக்கிறான். கிட்டத்தட்ட 260க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள் அந்த சூறாவில் இருக்கு. அந்த சூறாவை அல்லாஹ் இறக்கி வைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஸல மஅ குல்லி ஆயத்தின், அந்த சூரத்துல் பக்ராவினுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களை இறக்கும் பொழுதும் சமானூன மலக்கன், ஒரு ஆயத்தோடு 80 மலக்குகள் இறங்கி வருவார்கள். ஒரு ஆயத்துக்கு 80 மலக்குன்னு சொன்னா 260க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கு எத்தனை மலக்குகள் இந்த பூமியில இறங்கியிருப்பாங்க? அந்த வசனங்களை கொண்டு வந்ததுக்கு அல்லாஹ் எத்தனை வானவர்களை இறக்கியிருப்பான், நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்க வேண்டியதுதான். இப்போ அந்த அளவுக்கு ஒரு உயர்வான ஒரு சிகரமாக இருக்கக்கூடிய குர்ஆன் சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்துல் பக்ரா. இந்த சூரத்துல் பக்ரா என்ன செய்யணும், அடிக்கடி நம்ம வீடுகளில் நம்ம என்ன செய்யணும், ஓதணும். அதிலும் குறிப்பா அந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 3 ஆயத்து, இந்த 3 ஆயத்தை ஓதிட்டு நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய படுகைக்கு நம்ம செல்லணும். இப்படி சென்றோம்னா எல்லா விதமான குழப்பத்தையும் நம்ம என்ன செய்யணும், அல்லாமல் நம்மளை பாதுகாக்கணும். இடையில என்ன செய்யுது, ஷைத்தானுடைய தீண்டுதல் வர்றது, கெட்ட கனவு வர்றது எதுவுமே வராது. நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. இப்போ அந்த 3 ஆயத்துக்கள்ல 3வது ஆயத்துல அந்த ஒரு துவா ஒன்று வருது. நம்ம அடிக்கடி துவாவை நம்ம ஓடுவோம். ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வஃபிர்னா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின் அப்படின்னு ஒரு துவாவோட அந்த சூரத்துல் பக்ரா முடியும். அந்த துவாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையே நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டோம்னா 3 வார்த்தையை கேட்கும் பொழுது 3 பலனை அல்ல நமக்கு தரும். 3 வார்த்தை நம்ம கேட்குறோம். குறிப்பாக என்ன, அது என்ன 3 வார்த்தை என்ன, வஅஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா. இந்த 3 வார்த்தை நம்ம கேட்டோம்னா இந்த 3 வார்த்தைக்கு பாரமாக 3 விதமான பலனை அல்ல நம்ம கொடுக்குறோம். முதல் பலன் என்ன, அல்லாஹ் அந்த அடியாரை மன்னித்து விடுகின்றான். 2வது, பாவத்தை மற்ற அடியார்களுக்கு தெரியாமல் அந்த அடியாருடைய பாவத்தை அல்லாஹ் மறைத்து விடுகின்றான். 3வது, அவனை விட்டும் அவன் பாவங்களை செய்யாமல் அவனை பாதுகாக்கின்றான். இனி பாவம் செய்யாமல் அல்லாஹ் என்ன செஞ்சிட அவனை பாதுகாக்கிறான். இந்த 3 வார்த்தை எல்லாம் நம்ம கேட்டோம்னா இந்த 3 பலன் நமக்கு என்ன செய்து கிடைக்கும். இப்போ இது 2வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலே 2வதாக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம். அடுத்து 3வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கொடுக்கிறது பொக்கிஷம் என்று சொன்னால், எந்த ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருப்பானோ அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அது எப்படிப்பட்ட பாவம் என்று சொன்னால், அல் முக்ரஹிமாத். முக்ரஹிமாத் அப்படின்னு சொன்னால் அதனுடைய விரிவுரையில் முஹத்திஸீன்கள் சொல்கிறாங்க, முக்ரஹிமாத் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் பாவம் செய்யலாம். அந்த பாவம் எந்த அளவுக்கு அவனை கொண்டு போயிடுது அப்படின்னு சொன்னால்,
அவனை நாசத்தின் பக்கம் கொண்டு சென்று நாளை மறுமையிலே அவன் நரகத்துக்கு கொண்டு போயிடும். அப்படிப்பட்ட பாவத்துக்கு தான் என்னன்னு சொல்லுவாங்க, அல் முக்கஹி மாதம் சொல்லுவாங்க. யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இருப்பார்களோ இப்படிப்பட்ட பாவங்களை செய்தாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அவரை மன்னிச்சிடுறான். இப்படி 3 விதமான பொக்கிஷங்களை அல்லாஹ் என்ன செஞ்சான், நமக்கு எனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த மேராஜுடைய இரவிலே எனக்கு கொடுத்தான். அதில் 3வது அல்லாஹ்வுக்கு என்ன செய்யக்கூடாது, இணை வைக்கக்கூடாது. சூரத்து ரூம்ல அல்லாஹ் சொல்றான், வத்தகு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வ அகீமுஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்டுங்கள், வலா தகூனு மினல் முஷ்ரிகீன் வலா தகூனு மினல் முஷ்ரிகீன் நீங்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தினுடைய விரிவுரையில, அதாவது இப்னு கஸீர் என்ற தஃசீர்ல ஒரு விஷயம் எழுதுறாங்க. ஹஜ்ரத் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கடந்து போறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்களை கடந்து போறாங்க. கடந்து போகும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, இந்த உம்மத்துல மா கிவாம் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துல எத்தனை கூட்டத்தினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க முஆத் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, இந்த உம்மத்துல எத்தனை கூட்டத்தினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி கேட்கும் பொழுது முஆத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, 3 விதமான கூட்டத்தினர்கள் இருக்கிறாங்க, 3 விதமான கூட்டத்தினர்கள் இருக்கிறாங்க. சரி, அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா, அதில் முதலாவது அல் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்கு மனப்பூர்வமான முறையில் இபாதத் செய்யக்கூடியவங்க. மனப்பூர்வமாக அல்லாஹ்க்கு என்ன செய்யக்கூடியவங்க, இபாதத் செய்யக்கூடியவங்க. அதாவது வஹியல் ஃபித்ரத்து, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மார்க்கத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அதுவே அவனுடைய நிலையான இயற்கை மார்க்கமாக இருக்கும். அப்ப அல்லாஹ்வுக்கு முழுமையாக என்ன செய்வாரு, கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு கூட்டம். 2வது கூட்டம் என்னன்னு சொன்னா, தொழுகையாளிகள், அஸ்ஸலாத்து தொழக்கூடியவங்க. சொல்லக்கூடியவங்க என்ன அர்த்தம், வஹியல் சிலத்து வத்தாஅத்து, அல்லாஹ்விற்கு அடிபணியக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க தொழுகையாளிகள், இவங்க ஒரு கூட்டம். 3வது யாருன்னு சொன்னா வஹியல் இஸ்மத்து, பாவம் செய்கிற ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் எப்படி இருக்கும்னு சொன்னா, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவாங்க, இது ஒரு கூட்டம். 2வது தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு கூட்டம். 3வது பாவம் செய்ய ஒரு கூட்டம் என்று சொல்லி முடிச்சதற்கு பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கன்னா, ஸதக்த யா முஆத், முஆதே நீங்கள் உண்மை சொன்னீர்கள்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே மாதிரி இருக்குதா இல்லையா? சஹாபாக்கள் என்ன செய்ய அப்ப சொல்லிட்டு போனது, ஒவ்வொரு வசனத்தினுடைய விளக்கங்களையும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக அவங்க சொல்லிட்டு போனாங்க. ஆனா இப்ப அது அப்படி என்ன செய்து முழுமையாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 விதமான பொக்கிஷங்களை இந்த லைலத்துல் மிஅராஜில இரவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான். அந்த 3 விதமான பொக்கிஷங்கள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. அதை மிகப்பெரிய ஒரு அருள்கொடையாக நாம் கருதி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அதை நாம் அமல்படுத்த வேண்டும். இப்போ இந்த லைலத்துல் மிஅராஜுடைய இரவுல நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நம்ம நோன்பு நின்று வழங்குவோம். அப்போ அதற்கு உண்டான அமல் நன்மைகள் என்ன என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்ம விளங்கிக் கொள்ளணும். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷுஅபுல் ஈமான் என்ற கிதாபிலும், தைலமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஸ்னதுல் ஃபிர்தௌஸ் என்ற கிதாபிலும் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ரஜப மாதத்தில் ஒரு இரவும் ஒரு பகலும் இருக்கிறது. அந்த தினத்தில் பகலில் நோன்பு வைத்து இரவிலே யார் நின்று வணங்குவாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு 100 ஆண்டுகள் நோன்பு வைத்து வணங்கிய கூலியை அவருக்கு கொடுக்கின்றான். அது எந்த இரவு? ரஜபுடைய மாதத்தினுடைய இந்த 27ஆம் நாள் இரவு என்று நமக்கு சொல்லி காட்டலாம். அதே போல உஸ்மான் இப்னு கியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட வாயிலாக அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் பைஹக்கியிலே செய்யப்பட்டு சொன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரஜப மாதத்துல ஒரு இரவு உண்டு. அந்த இரவிலே நன்னமல்கள் யார் புரிகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100 ஆண்டுகள் நன்னமல்கள் செய்த கூலி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விடுகின்றான். அந்த இரவு தான் ரஜப மாதத்தினுடைய இந்த 27ஆம் நாள் இரவு என்று சொல்லிட்டு, அந்த 27ஆம் நாள் இரவிலே ஒருவர் அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னார். சுருக்கமாக அவர் 12 ரக்காத்துகள் 2 ரக்காத்துகளாக
12 ரக்காத்துகள் அவர் தொழ வேண்டும். முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது ரக்காத்தில் அவனுக்கு என்ன சூரா தெரியுமோ அந்த சூரா அவங்க ஒதுக்கலாம். அப்படி 2 ரக்காத்துகளாக தொழும் பொழுது 2 ரக்காத்துகளுக்கு மத்தியிலே அவர் என்ன செய்யணும்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை, அல்லாஹு அக்பர் 100 தடவை ஓதணும். அதற்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் 100 தடவை ஓத வேண்டும். அதற்கபடியாக இஸ்திக்ஃபார் 100 தடவை ஓத வேண்டும். இப்படியாக ஓதியதற்கு பிறகு 2 ரக்காத் தொழுகைக்கு பின்னால இந்த தஸ்பீஹ்களை ஓதிவிட்டு அவர் என்ன துஆக்களை கேட்கிறாரோ அந்த துஆவை அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்து அதற்கு உண்டான நிவாரணத்தையும் உடனடியாக அல்லாஹ் செய்து கொடுத்து விடுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஜுஸூ அபி முஆத் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபில் இந்த விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரஜப் மாதத்தினுடைய 27ஆம் நாள் நம்ம என்ன செய்வோம், இதுக்கு முன்னாடி பார்த்தது நின்று வணங்கினால் என்ன நன்மை, இப்போ நோன்பு வச்சா என்ன நன்மை. இந்த இரவில் என்ன செய்வாங்க, நோன்பு. இந்த நோன்பு பரவலான நோன்பு கிடையாது, இது ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பு தான். இந்த நோன்பு வச்சா நன்மை. ஒரு தடவை வைக்க முடியல அப்படின்னா பாவம் கிடையாது. வைத்தால் நமக்கு என்ன இருக்கு, நன்மை கிடைக்கும். எப்படிப்பட்ட நன்மைன்னு சொன்னா, யார் ரஜபுடைய மாசத்துல பிறை 27 அன்று இன்று இரவு நோன்பு வைத்தால் 60 ஆண்டுகள் நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் தந்து விடுகின்றான். மிகப்பெரிய பாக்கியம். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம நோன்பு வச்சோம்னா 60 வருஷம் நோன்பு வச்ச நன்மை என்ன செய்யறான், நமக்கு கொடுக்கின்றான். இந்த ஹதீஸுகள் பல கிதாபுகள் நம்ம செய்ய பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேராஜ் புனிதமிக்க மேராஜுடைய இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த 3 பொக்கிஷங்களை நம்முடைய வாழ்நாளிலே நாம் கடைபிடித்து மேலும் இந்த இரவிலே நின்று வணங்கி நோன்பு வைப்பதற்குண்டான உயிரின தௌஃபீக்கினால் நமக்கு புரிவானாக. அடுத்து வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்தையும் அடைந்து அந்த ஷாபானுடைய மாதத்தில் பராத்துடைய இரவையும் அடைந்து அதிலும் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கினால் புரிவானாக. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்தை அடைந்து அதிலே எல்லா விதமான அமல்களையும் உடல் ஆரோக்கியத்தோடு நிரந்தரமாக செய்யக்கூடிய அந்த தௌஃபீக்கின் அல்ல நம்மை வந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.